காஃபி இதை வந்துட்டேங்க. எப்போ ஏன்டா ஆரம்பிச்சேன்? அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அதுவா அடிக்குதுங்க. இதெல்லாம் கெட்ட பழக்கம். கிருஷ்ணா, காஃபி திருப்பி எடுத்துட்டு போ. பெட் காஃபி சாப்பிடுறது என் பழக்கம். இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாம் தான் பொண்ணுன்னா மாத்திட்டு வரனே. எழுந்திருப்பா. இந்த பேஸ்ட் பிரஷ் போட கண்ணா, போ. என்ன? ஓஹோ, என் கை பட்டதும் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்கா? ஆனா இது 200 வோல்ட் இல்ல, 2000 வோல்ட். தாயின் ஸ்பர்சம், மதர்ஸ் டச். ठीक है? இதோ வந்துட்டே இருக்கா. பாப்பா வா. ஏன் ராதாமா ஒரு மாதிரியா இருக்குது? என்னப்பா என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல. பாத்தியா, சும்மா சொல்லப்பா. கோல் போஸ்ட். கோல் போஸ்டா? என்ன அவன் கோல் போஸ்ட் சொல்லிட்டு போறான்? கோல் போஸ்ட் எத்தனை இருக்கும்? 2. அதான். என்னங்க, பிரசாத் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா எப்படி? சொல்லுங்களேன். நீயே சொல்ல. பிரசாத், இனிமே அப்பாவோட எஸ்டேட் பொறுப்புகளை நீதான் ஏத்துக்கணும். அப்பா மட்ராஸ் வேலை? அந்த வேலையை நீ ராஜினாமா பண்ற. இல்ல, எனக்கு இங்க பிடிக்கல. நான் உங்க அபிப்பிராயம் கேட்கலையே. அப்படியெல்லாம் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். நாளையில இருந்து அந்த வேலைகளை அட்டெண்ட் பண்றேன். ठीक है? பாத்தியாப்பா, அனுமதி போறான்னு சொல்லிட்டு கம்பல்சரியா ரிட்டையர் பண்ணி உட்கார வச்சுட்டா. பீரோல ஒளிஞ்சுக்கிறேன். அருணா வந்து கேட்டா நான் இருக்கிறத சொல்லிடாதுப்பா. அப்பா, ராதா இங்க வந்தானப்பா? இப்ப சொல்லுங்கப்பா. சாரி மம்மி. சாரி டாடி. ஓடி பிடிச்சு விளையாட அவங்களுக்கு வேற இடமா கிடைக்கல. சாரி மம்மி. சாரி டாடி. மௌத்தார்கன் உன்னோடதான்? மௌத்தார்கன் உன்னோடதான் கேட்டேன். உனக்கு வாசிக்க தெரியுமா? போய் சொல்ற. வாசிக்க தெரியாமல மௌத்தார்கன் வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, அவ்வளவா தெரியாது. சரி, தெரிஞ்ச வரைக்கும் வாசி பார்க்கலாம். Come on, come on, let's hear. வாசிச்சுட்டு போதும், அந்த இளவை கொஞ்சம் நிறுத்தலாம்.
மேல கோவம் அவனுக்கு? உண்மையிலையா இல்ல மவுத் ஆர்கன் மேலையா? ஒருவேளை நான் வாசித்த ராகம் பிடிக்கலையோ என்னவோ. ₹100 பணம் வேணும் செலவுக்கு. செல்வியை போயிட்டு வாங்கிக்கோங்க. அதுதானே வீட்டுக்கு நிதி மந்திரி. எதுக்குப்பா ₹100? முடி வெட்டிக்க. அதுக்கு ₹2 போதுமே. சரி, உன் தலைமுறதுக்காக ₹3 கொடுக்கலாம். வீட்டுக்கு நிதி மந்திரி. உன்கிட்ட இருந்து இந்த பதவியை பறிக்க எத்தனை நாள் ஆகும்? எப்படி கண்ணா? உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி அப்பா கிட்ட சொல்லுவேன். ஏற்கனவே நீ ஒருத்தனை காதலிச்சது. காதலிச்சது தப்புன்னு அவர் நினைக்கவே மாட்டாரே. காதலிச்சது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உடல் உறவு கொண்டவள்னு சொல்லுவேன். சாஸ்தாரத்தில் இருக்கிற பத்தி அப்பா கிட்டே வேற எந்த பிள்ளை அப்படி சொல்லிருக்க போறா? அந்த கிரெடிட் உனக்கு கிடைக்கட்டும். ஆனா நான் காதலிச்சவனை கொஞ்சம் கூட இறக்கமில்லாம கொன்னவன் என் பிள்ளைதான்னு நான் அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். உன்னை பத்தி அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையில மண்ணு போட மாட்டேன். ठीक है, போட கண்ணு போ. அதையே திருப்பி திருப்பி சொல்லி எனக்கு வெறுத்து விட்டாரு. கொஞ்சம் இரு. பெண்களுக்கு உன்னை கண்டா ஏன் விருப்பு தெரியுமா? உன்னோட தலைமுடிதான். முதல்ல முடிய வெட்டிக்கோ. ₹3 தரேன். அக்கா, மேனகா, அக்கா, எதுக்கா காரெல்லாம்? ஆமா, நீ எங்க ஏற்காடு வந்த? ஷூட்டிங் வந்தேன். என் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வைப்பேனே, ஞாபகம் இருக்காக்கா? ஆமா, இப்ப என் கல்யாணத்துக்காக என் குழந்தைய சேர்ந்து பணம் சேர்க்குது. குழந்தையா? ஆமா, என் குழந்தை. ஏதுடி? பெத்தேனே. கல்யாணம் அது இனிமேதான் பண்ணிக்கணும். அக்கா, ஒரு பின் இருந்தா கூட பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன பிடிச்சிட்டு வந்து நிக்கிறேன்னு சித்தி திட்டுவா. ஐயோ, அசிடு அசிடு. ஆமா, குழந்தை எங்கடி? அதோ சினிமா ஷூட்டிங் நடக்குது இல்ல, அதுல என் குழந்தையும் நடிக்குது. என்னவா நடிக்குது? பிரேம் நசீர். குட்டி பிரேம் நசீரா நடிக்குது. எத்தனை நாள் இந்த பழப்பு? நான் உண்டாயிட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த பழப்பு. എന്താ നിന്റെ കുഞ്ഞ് കരഞ്ഞ് കരഞ്ഞ് മനുഷ്യന്റെ ജീവൻ നശിപ്പിച്ചല്ലോ. ഈ ക്ലാസ് ശബ്ദം കേട്ടാ മതി എന്തൊരു അലച്ച ചാണി പിടിച്ചത്. പിടിച്ചോ. நீ போய்க்கோடா. மேனகா, புறப்படுமா? எங்கக்கா? சேர வேண்டிய இடத்துக்கு தான். அக்கா, வா சொல்றேன். என்ன இதெல்லாம்? யாரம்மா நீ? யார் நீ? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் இந்த பொண்ணு? ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் சொல்றேன். சரி சரி, தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டும். அவ தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டா, நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவோம். முதல்ல எழுந்துருமா. ஆமா, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்சவ, எங்க ஊருக்காரி. பாவம் அனாத. ஒருத்தன் ஏமாத்திட்டான். கையில குழந்தை. மத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அந்த ஐயோ? தேடி பிடிச்சு அவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அது வரைக்கும் இவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி வேணும். இவ்வளவுதானே? உன் பாரதிக்கு அப்பீல் இது. ஏய், எழுந்துறம்மா. அந்த அயோக்கிய மட்டும் இவ்வளவு தெரியாத மாதிரி நடிச்சான். சுட்டு தள்ளிடுவேன் அவனை. ஐயோ, அவரை சுட்டுட்டா அப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிடுமாமா? இவளே குழந்தை, கையில வேற குழந்தைய. சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ.
யார் நீ? நான் ஒரு கதாநாயகி. நான் ஒரு கதாநாயகி. ஒரு வழியில் நான் ஓர் சகுந்தலை, ஒரு வகையில் நான் ஓர் அகலிகை. ஒரு வழியில் நான் ஓர் சகுந்தலை, ஒரு வகையில் நான் ஓர் அகலிகை. நான் முள்ளில் விழுந்த பட்டு சேலை முள்ளாய் நின்றவர் யார்? மேலகை வந்ததும் முனிவனை கண்டதும் மோகம் கொண்டதும் தவறில்லை. மேலகை வந்ததும் முனிவனை கண்டதும் மோகம் கொண்டதும் தவறில்லை. மெல்லியலாள் ஒரு பிள்ளை பெற்றதும் முனிவன் வெறுத்ததும் முறையில்லை. மெல்லியலாள் ஒரு பிள்ளை பெற்றதும் முனிவன் வெறுத்ததும் முறையில்லை. ஊருக்கு சொன்னால் ஊரார் சிரிப்பார், உனக்கே சொன்னேன் விதியில்லை. நான் உனக்கே சொன்னேன் விதியில்லை. அவள் ஒரு கதாநாயகி, அவள் ஒரு கதாநாயகி. ஒரு வழியினில் அவள் ஒரு சகுந்தலை, ஒரு வகையினில் அவள் ஒரு அகலிகை. ஒரு வழியினில் அவள் ஒரு சகுந்தலை, ஒரு வகையினில் அவள் ஒரு அகலிகை. அவள் முள்ளில் விழுந்த பட்டு சேலை முள்ளாய் நின்றவர் யார்? ஆத்திரத்தாலும் அவசரத்தாலும் அங்கொரு கன்னி தாயானாள். ஆத்திரத்தாலும் அவசரத்தாலும் அங்கொரு கன்னி தாயானாள். ஆத்திரக்காரனை திருத்திட ஒருத்தி சாத்திரப்படியே தாயானாள். ஆத்திரக்காரனை திருத்திட ஒருத்தி சாத்திரப்படியே தாயானாள். தாயாகாத பெண்களுக்கெல்லாம் தாய்மை தருவது உன்னருளோ, தாய்மை தருவது உன்னருளோ. அவள் ஒரு கதாநாயகி, நான் ஒரு கதாநாயகி. ஒரு வழியில் நான் ஓர் சகுந்தலை, ஒரு வகையில் நான் ஓர் அகலிகை. நான் முள்ளில் விழுந்த பட்டு சேலை முள்ளாய் நின்றவர் யார்? பிரசாத், பிரசாத், எங்க போற? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. யார் அவ? அதான் சொன்னேனே, கதாநாயகி. நாயகனை தேடி வந்திருக்க. ஓ, அவளுக்கு நீதான் வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து, வக்கீல், வழிகாட்டி, புரோகிதர் எல்லாமே நான் தான். புரோகிதரா? ஆமா, 3 முடிச்சு போட வைக்கணுமே. என் கழுத்துல 3 முடிச்சு போடுறேன்னு சவால் விட்ட, என் கழுத்து தப்பிச்சுக்கிட்டது. 3 முடிச்சு பாக்கி நிக்கல, அத அவ கழுத்துல போட வைக்கிறேன். தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டேங்கிற திமிர்ல எப்படி எல்லாம் பண்ற நீ? அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரே நிமிஷம்தான். நீயா மனசு திரிந்து அவளை ஏத்துக்கணும். அது வரைக்கும் அவ கழுத்தும் வெயிட் பண்ணும், இந்த புரோகிதரும் வெயிட் பண்ணுவாரு. டீக்கே, போடா கண்ணா, போ. இந்த பக்கம் டிஃபன் ஆறிட போது போப்பா. இதையும் போட்டுட்டா. ஏன்பா நீயே ஜெயிச்சிருந்தா எப்படி? ஒரு ஆட்டம் தான் விட்டு கொடுக்க கூடாதா? அது சரி, இந்த மேட்டர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விட்டு கொடுக்க கூடாது. தீப்பெட்டி இருக்கா? நான் தான் திருட்டு மடிப்பேன். பேக்கெட்லயே தீப்பெட்டி வச்சு மாட்டிப்பேனா? பிரசாத் பிரசாத், தீப்பெட்டி இருந்தா கூட. என்ன சார் இது எம்முனாலே அவனை தீப்பெட்டி கேட்கறீங்க? அவன் தான் அவனை கேட்க கூடாது, நீ அவனை கேட்டா தப்பு இல்ல, கேட்கலாம். அவன் தான் போயிட்டானோ இல்லையா, ரூமுக்குள்ள போய பிறகு பிற தீப்பெட்டி வச்சிருப்பான். ஒண்ணு இருந்தா எடுத்துடலாம், எனக்கு வேணும்.
வாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா எடுத்துட்டு போறீங்க? உன் கடனை தீர்த்து உன்னை எங்கிருந்து அனுப்பணும், அதுக்காகத்தான். கடனா? ஆமா. அன்னைக்கு 10, 20, 30 உன் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்துட்டு போய, இப்ப நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். வேணும்னா மேல போட்டு கொடுக்குறேன். என் மூஞ்சில முழிக்காம இங்கிருந்து ஓடி போயிடு. அப்ப என் கல்யாணம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்ப போயிடு. எதுக்கும் செல்வி அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். செல்வி 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 யாரவ? உன்னுடைய அம்மா. மேனகா, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடு. உள்ள போய் வேலையை பாரு, போ. அடுத்த வாட்டியாவது அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கட்டும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அது நீ சொல்றதுதான் வேடிக்கை. ஏன்னா நீதான் எல்லா எல்லையும் தாண்டினவனாச்சே. இல்லைன்னா படகுல இருந்து விழுந்த உன் ஃப்ரெண்டு சாகரத பார்த்துக்கிட்டே இருந்திருப்பியா? செல்வி, என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா அது உன்னால முடியாது. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரே வழி உன்னை கொள்றதுதான். ஆனா உன்னை நான் வாழ வைக்க விரும்புறேன். அதுவும் நல்லவனா. ठीक है? ஏற்கனவே சிந்திச்சிருக்கேன். உங்களுக்கு எஸ்னா எனக்கு எஸ்தாப்பா. சரியான வில்லன் மூஞ்சி. பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே. ஒருவேளை நான் வாசிச்ச ராகம் பிடிக்கலையே என்னமோ. தண்ணியில விழுந்த உன் ஃப்ரெண்டு சாகரத பார்த்துக்கிட்டே இருந்திருப்பியா? நீ என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா அது உன்னால முடியாது. நான் உன்னை வாழ வைக்க விரும்புறேன். அதுவும் நல்லவனா. ठीक है? ठीक है? ठीक है? ठीक है? ठीक है? ஏற்காடு ஏரி ரொம்ப ஃபேமஸ். இதே கரையில பல நாள் நான் வாக்கிங் போயிருக்கேன். ஆனா போட்ல போறது இதான் முதல் தடவை. தண்ணினா பயமா? தண்ணியில எனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஒரு ஜோசியம் சொல்லிருக்கு. உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? சுட்டு போட்டாலும் வராது. ஐயோ, அப்படின்னா வாங்க திரும்பி போயிடலாம். பிரசாத் இருக்கும்போது எனக்கு என்னமா பயம்? 10 பேரை வேணா காப்பாத்துவானே. ஏன் பிரசாத், உனக்கு நீஞ்ச தெரியுமா? என்ன பிரசாத் பேசாம இருக்க? உனக்கு தான் நீச்சல் தெரியுமே. தெரியும். போட்டிங் போதும்பா, திரும்பி போயிடலாம். ஏன்பா போர் அடிக்குதா? செல்வி வேணா மௌத்தார்கன் வாசி சொல்றேனே. வேண்டாங்க ப்ளீஸ். மௌத்தார்கன் எடுத்துட்டு வரலீங்கண்ணா. நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே. இதோ. கம் ஆன் ப்ளீஸ்.
நிறுத்துங்க முதல்ல. என்னப்பா பிரசாத், வாட்ஸ் ராங் வித் யூ? ஒண்ணு இல்லை. நோ, இனிமையான இசை மேல உனக்கு வெறுப்புன்னா ஒண்ணு நீ கல்லா இருக்கணும், இல்ல உன் மனசுல ஏதாவது கலக்கம் ஏற்பட்டிருக்கணும். என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம வீட்டுக்கு போக போறது இல்லை. சொல்லு, உன் சக்திக்கு மேல கடன் வாங்கியிருக்கியா இல்ல தகுதி இல்லாத பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியா? காதலிக்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம், இன்னொருத்த மனைவி தவிர. சொல்லுப்பா, சால்வ் பண்றோம். நீ பேசாமடி. செல்வி உனக்கு தாயார் ஸ்தானம் இல்லையா? அதனால என்னங்க, பரவாயில்ல. அவகிட்ட மன்னிப்பு கேளு. போயிட்டு போது விட்டுடுங்க. இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? ஐயோ, தயவு செய்து சும்மா இருங்களேன். நோ, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லாட்டி இவன் பேசாம உட்கார்ந்திருக்கியே, அவரை காப்பாத்து. எவ்வளவு தேடியும் கிடைக்கவே இல்லை. நிஜமாவே தேடியா? செல்வி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ அவரை காப்பாத்த முயற்சி பண்ணவே இல்ல. காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்க. மத்தவங்க சாகிறத பார்த்து ரசிக்கிறது தான் உன் குணம். அன்னைக்கு பாலாஜி தண்ணியில மூழ்கி சாகிறத பார்த்துக்கிட்டே கல்ல மாறி இருந்தியே, இன்னைக்கு அதே இடத்துல உங்க அப்பா. என்ன காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக பாலாஜி நீ சாகடிச்ச. என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாவத்துக்காக உங்க அப்பாவே நீ சாகடிச்ச. உண்மையில ஆசைப்பட்டேன். அந்த ஆசைதான் என்ன வெறி பிடிச்ச மிருகமா மாத்திடுச்சு. அன்னைக்கு பாலாஜி தண்ணியில விழுந்து தத்தளிக்கும் போது பார்த்துட்டே சுபாரத்துட்டேன். ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. நீ என் தாயான பிறகு உன் மேல எனக்கு ஆத்திரம் கொண்ட தவிர ஆசை இல்லை. உன் மகனுக்கு படிக்க நான் நினைச்சதே இல்லை. செல்வி, என்ன நம்பு, உண்மையாவே அப்பாவை என்னால காப்பாற்ற முடியல. அழாதம்மா, அழாத. சில உண்மைகளை வரவழைக்கத்தான் இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தேன். ஆமா, பிரசாத் எங்க ஓடுறான்? வீட்டுக்கு தான். போலீஸ்க்கு போன் பண்ண போறான். Don't talk. நீ செஞ்சிருக்கிற குத்தங்களுக்கு சாவுதான் உனக்கு சரியான தண்டனை. அதை நீயே நிறைவேற்றிக்கிறியா இல்ல நான் நிறைவேற்றட்டுமா? உனக்கு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்கிறேன்.
சோ தண்டனையை நீயே நிறைவேற்றுகிற தைரியம் உனக்கு இல்ல. நீ ஒரு கோழை. பரவாயில்ல, நானே நிறைவேற்றுறேன். மகனே ஆனாலும் தவறு செஞ்சவனை தண்டிச்ச பெருமை எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவனை வேண்டிக்கோ. அம்மாவை நினைச்சுக்கோ. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுல நீ தலையிடாத, தள்ளிப்போ. இது முதல்ல கீழே போடுங்க. பிரசாத் தன் தவறு உணரணும், திரும்பி வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேனே தவிர இந்த காட்சி பார்க்கறதுக்காக இல்ல. முதல்ல அதை கீழே போடுங்க. கீழே போடுங்க. எதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நீங்க கொலையாளி ஆக வேண்டாம். அதை நானே செஞ்சுக்கிறேன். பிரசாத், என்னங்க அவனை தடுத்து நிறுத்துங்க. என்ன அப்படியே பேசாம இருக்கீங்க? என்னங்க என்ன அப்படியே நிக்கிறீங்க? அவன் காரை எடுத்துக்கிட்டு வேகமா போறான். என்னங்க கார்ல என் குழந்தைய வச்சுட்டு ரோஜாக்கு பறிச்சிட்டு இருந்தேன். கார்ல குழந்தை இருந்ததா? ஆமா, காசு விருதுன்னு கிளம்பி போயிட்டேன். எங்கக்கா போகுது? என்னங்க எனக்கு சொன்னது கேட்டீங்களா? இப்ப 2 உயிர் பலியாக போகுது. இப்ப கூட மனசிறங்களே உங்களுக்கு? கார்ல குழந்தை இருக்குங்க. அதனாலேயே சொல்றேன், 2 பேருக்குமே ஆபத்து இல்லை. என்னடா, என்னாச்சும் தற்கொலை? என் குழந்தைய பார்த்ததும். உன் குழந்தையா?